அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவகங்கை மாவட்டம் திருக்கொஸ்டியூரில் இருக்கோம். இன்றைக்கு எதற்காக இங்கே வந்து எல்லோரும் கூடியிருக்கோம்னாக்கா நம்மளுடைய குயிலி தாயினுடைய குரு பூஜை விழா தொடர்பாக ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்காக இப்போ நம்ம இங்கே கூடிய நிறைய பகுதிகளிலேருந்து ஒருத்தவங்களாம் வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்க சொல்லுவோம். அவங்க ஊரையும் அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. ஓகே, குயிலி தாய் இப்போ குரு பூஜை கீழே நிலைங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இதில் வந்து கலந்துக்கிட்ட. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? பிராமணப்பட்டியிலேருந்து வர்றீங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. எம் அஜித் குமார். இது எப்படி வந்து யார் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணாங்க? எப்படி நம்ம ஆளுங்க சொல்லி வந்திருக்கீங்க நீங்கள் நம்ம குயிலி தாய்க்காண்டி? எங்கேருந்து வர்றீங்க? பிராமணப்பட்டியிலேருந்து வர்றீங்க நீங்கள். ரொம்ப சந்தோஷம். கலங்க. அறந்தாங்கிங்களா? உங்கள் பேர் சொல்லிடுங்க. ரமேஷ் கண்ணன். சரி, ரொம்ப சந்தோஷம். வீர சொல்ல பரவாயில்லச்சங்க. பழனி சாம்பு. எங்கேருந்து வர்றீங்க? அரணியூர், இளையாங்குடி. இளையாங்குடி. எங்கேருந்து வர்றீங்க? உங்கள் பேர் சொல்லிடுங்க. பேர் பிரதீப் சாம்பவச்சோழன். சரி, இளையான்குடி, சிவகங்கை மாவட்டம். இளையான்குடி, சிவகங்கைந்து வர்றீங்க. பேர் அலெக்ஸ் சாம்பவச்சோழன். ஓகே, புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து வர்றீங்க. நான் வந்து சிவகங்கை மாவட்டம் கே இந்திரா நகர்ல இருந்தேன். சிவகங்கை மாவட்டம் கே இந்திரா நகர். இது நம்ம சமுதாயம் வீரத்தாய் குயிலியோட குரு பூஜையோட ஒரு கலந்தாய்வு கூட்டம் வந்து நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஒன்றிய செயலாளராக இருக்காரு. சங்கம், பிடாக தேசம், முதல் குடியோர், அறம் செய், குயிலி சாம்பதி, பாசறை. ஒரு 5 மீடியாக்கள் வந்து நம்முடைய நம்முடைய சமுதாயத்திற்காண்டி செயல்படக்கூடிய மீடியாக்கள்: தமிழ் சிறகுகள் இணையதளம், பறையர் தொலைக்காட்சி, பறையர் மீடியா, பறையர் எழுச்சி மீடியா, பறையர் கூர்படை, சிவகுலத்தூர் மீடியா. இது எல்லாமே நம்முடைய சமுதாயத்திற்காண்டி செயல்படும். நம்ம சமுதாயத்துக்கு சொந்தமானது. அங்கே இருக்க கோயில் எல்லாமே நமக்கு சொந்தமானது. பிராமணருக்கும் பறையருக்கும் வந்து அழிக்கப்படுது, நம்ம வரலாறு வந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்னு நாங்கள் ஒதுங்கி வந்து வீர சோழ பறையினர் வரலாறு வீர சோழ தேவையான பேசுகிறோம். இப்போ பேசும்போது அண்ணனோட உதவினால தான் எங்களுக்கான தனி காவடி எடுக்கிறது உரிமைகள் இந்த வீர சோழ பறைய சங்கம். பிள்ளைகள் தலைமுறை காலத்தில் தலையிலிருந்து வாழ வச்சது இந்த வீர சோழ பறையினர் சங்கம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இங்கே எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவோம். எல்லாருமே ஒன்று கூடினதுக்கப்புறம் இந்த விழாவை எப்படி எடுக்க போகிறோம், அதை எப்படி வந்து நம்மளுடைய சமுதாய மக்கள்கிட்ட, இங்கே உள்ள மக்கள்கிட்டையும் சரி, இந்த மாவட்டத்தை தாண்டி பிற மாவட்டங்கள்லாம் எப்படி கொண்டு சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான என்னென்ன அதுக்கு செய்யணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த கலந்தாலோசனை கூட்டத்தில் நம்ம வந்து தீர்மானங்கள் எடுப்போம். எடுத்ததை வந்து கண்டிப்பாக அதை வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். மேலும் வந்து நம்மளுடைய தமிழ் சிறகுகள் இணையதளத்துலேயும் நம்ம வெளியிடுவோம். இந்த வருஷம் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான வந்து ஒரு வீர வணக்க நாளாக, ஒரு குரு பூஜை நாளாக நம்ம கொண்டாடுவோம். அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நேரலையில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. அம்பேத்கர் 30 வருஷத்துக்குமே முன்னாடி போராடின தாத்தா ரட்டமலை சீனிவாசனை இன்னைக்கு நம்ம விட்டுட்டு ஒரு மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவரை மட்டுமே பறைய சமுதாயத்துக்கான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. அது எல்லா இடத்துலையுமே அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு ஒரு 2 வருஷமாக வீரத்தாய் குயிலி நம்ம சமுதாயம் ஒரு பறையர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி தான் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் அதையுமே உரிமை கொண்டாடுறதுக்கு ஒரு எங்கோட்டோ ஒரு தெலுங்கு சமுதாயத்தை தெலுங்கு மட்டுமே தாய்மொழியாக வீட்டில் வந்து ஒரு தெலுங்கை பேசிட்டு வெளியில் நம்மளோட வந்து சராசரியாக ஒரு தமிழை பேசுகிற ஒரு செக்ஸிலியர் சமுதாயம் அன்றைக்கி என்னோட சமுதாய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கைக்கு வந்து ஒரு வீர வணக்கம் செலுத்துகிறாங்க. இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, என் சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணியை வந்து நான் அடுத்த சமுதாயத்துக்கு தூக்கி கொடுக்க முடியலை. எனக்கு உணர்வு வரல. மற்றவங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல.
பார்க்கக்கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து எல்லாருக்கும் வரும்னு ஒரு நம்பிக்கையில் இந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேறக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கு. கோரிக்கை வந்து நம்ம வீர சோழ பறையர் நல சங்க சார்பாக இந்த குறுக்கு சேவைலா நடக்குது. இதை வந்து மென்மேலும் வளரும்னு சொல்லிட்டு அந்த கட்சி சார்பாக நானும் வீர சோழ பறையர் நல சங்கத்தில் தான் இருக்கிறேன். அந்த ஒரு நல சங்கம் கூடிய சீக்கிரத்தில் விரைவாக செயல்படணும். அது எங்களுக்கான உரிமையாக வாங்கி கொடுக்கணும். இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம சமுதாயங்கிற அந்த ஒற்றை கருத்தில் வந்து அண்ணன் வந்திருக்காரு. அதுக்கு நம்முடைய சமுதாயம் சார்பாக வந்து நம்ம வந்து ரொம்ப நான் டைம் கூட எடுத்துக்கல. நேற்று நைட்டு தான் வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்ட கேட்ட உதவி. அவர் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்ம சமுதாயம் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விழா வந்து இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்காண்டி அண்ணனுக்கு வந்து நம்ம அண்ணனும் வந்து நம்ம அண்ணன் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் கேட்டோம். அது அந்த ஒற்றை கருத்துக்காண்டி அண்ணன் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லிட்டு கலந்துட்டாரு. அண்ணனை நான் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வர்றேன். என்னோட பேர் தீப் சோழத்தேவர். நான் வீர சோழ பறை நலச்சங்கத்துடைய மாநில அமைப்பாளர். இந்த இயக்கம் வந்து கடந்த ஒரு 5 வருடங்களாக செயல்பட்டு இருக்கு. இந்த இயக்கத்துடைய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னாக்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிற சமுதாயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய நட்பு சமுதாயங்கள் தான், நம்ம கூடிய சக குடிகள் தான், தமிழ் குடிகள் தான். அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவங்க ஒவ்வொரு இன அடையாளத்தில் அவங்களுடைய பாரம்பரியம் என்ன, பழக்க வழக்கம் என்ன, அவங்களுடைய வரலாற்றின் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. இதுவரைக்கும் பல வரலாற்று ஆவணங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. பல வரலாறுகள் வந்து நம்ம சமுதாயத்துக்குன்னு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இதை எதுவுமே பேசுறது கிடையாது. அது என்ன காரணம்னாக்கா, நம்ம வரலாறு பேசினாக்கா நம்ம அடுத்த சமுதாயத்தை வந்து நம்ம வந்து எங்கே வந்து நம்மளை விட தாழ்வானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சிந்தனை இருக்கு. கண்டிப்பாக வந்து அது ஒரு தவறான சிந்தனை. ஏன்னா எல்லா சமுதாயங்களுக்குமே இங்கே வந்து பண்பாடு இருக்கு. எல்லா சமுதாயத்துக்கும் வரலாறு இருக்கு. யாருக்கும் வந்து இங்கே அழிவே கிடையாது. ஆரியர்களுடைய வருகைக்கு அப்புறம் தான் நீங்க என்ன பண்றாங்க, நீங்க உயர்ந்தவர்கள், நீங்க தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு பாகுபாடை உருவாக்குறாங்க. அந்த பாகுபாடை உருவாக்கி இன்னைக்கு கிராமத்துல பல இடங்கள்ல வந்து நம்மளுடைய கோயில் நம்ம பூசாரிகளாக இருந்திருக்கோம். ஆனா அந்த உரிமை எல்லாமே இன்னைக்கு நமக்கு பறிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில்ல பல இடங்கள்ல வந்து அந்த தஞ்சை பெரிய கோயிலுடைய பூசாரியாக, தலைமை பூசாரியாக நினைவுள்ளவங்க நம்ம அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ராஜராஜ சோழன் ஒரு பறையர் என பல கல்வெட்டு ஆவணங்களை நம்ம எடுத்து இன்னைக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோம். சோழர்கள் அத்தனை பேருமே வந்து பறையர்களாக இருந்தவர்கள். சோழர்கள் வந்து நேரடியாக வந்து சேரர்களுக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. சேரர்கள் வந்து முறையன் பறையன் அப்படிங்கிற அடையாளத்துல வாழ்ந்ததற்கான சங்க இலக்கிய பாடல்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவர் பல இடங்கள்ல வந்து நம்மளை வந்து தொல்குடிகள் அப்படின்ட்டு நம்ம அடையாளப்படுத்தி போயிருக்காரு. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டாக்க இன்றைக்கு குயிலிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சுதந்திர போராட்ட வீரர், அதாவது தன்னுடைய உயிரை கொடுத்து போராடினாங்க, தற்கொலை படை போராளி அப்படின்னு சொன்னாங்க. அது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எடுத்துட்டாக்க அது வந்து குயிலிக்காய் தான். ஆனா அவங்கள வந்து நம்மளுடைய சமுதாயம் வந்து இன்றைய வரைக்கும் வந்து யாருமே வந்து அதை தெரிஞ்சுக்க கூட வந்து விருப்பப்படாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஆனா அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லா சமுதாயத்துக்கும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் பல வரலாறுகள் இருக்கு. ஆனா இவங்களை விட அதிக
ஒரு பண்பாடு இருக்கு, நம்மளும் வந்து நம்மளுடைய சமுதாயம் வந்து நல்ல வாழ்ந்த சமுதாயம் அப்படின்னு சிந்தனைகள் வரும் பொழுது ஒரு பொது இடத்துல போகும்போது நம்ம மக்கள் நம்மளுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது, நம்ம இங்க போனாக்க நம்ம ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை எல்லாமே அவங்களுக்கு போகும். இன்னைக்கு நம்ம பல மக்கள் பல இடத்துல போய் நின்று ஒருத்தங்களை வந்து ஒரு ஒரு அச்சம் இல்லாம ஒரு பயம் இல்லாம பேசுறது கூட தயங்குறாங்க. என்ன காரணம்னாக்க நம்மளுடைய சாதியை தெரிஞ்சுட்டாங்க நம்ம வந்து இழிவா பார்ப்பாங்களோ அல்லது வந்து நம்மளை கேவலமா பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருக்காங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பறையர்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு வெக்கமா நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் தன் பேருக்கு பின்னாடி எந்த ஒரு வெக்கமும் இல்லாம, எந்த ஒரு அச்சமும் இல்லாம, எந்த ஒரு பயமும் இல்லாம, என் பேரை சொன்னா யாரை சொன்னாலும் எனக்கு அந்த கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அது என்ன காரணம்னாக்க இன்னைக்கு வந்து மாற்று சமுதாயம் தன் பேருக்கு பின்னாடி அடையாளமா அது ஒரு பெருமையா போட்டுக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து ஒரு பெருமையா போட்டுக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதை வெளியில சொல்லிக்கிறதுக்கு பயப்பட மாட்டேங்கிறாங்க. இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு வரும்னு பார்த்தீங்கன்னாக்க, எல்லா சமுதாயத்திலையும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்க வந்து ஒரு தொழில வந்து முன்னேறி வரணும்னு நினைச்சாக்க அவங்களுக்கு அவங்க சமுதாய ஆட்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுது. என் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம சமுதாய ஆட்கள் இருப்பாங்க. அவர் ஒரு அட்வொகேட்டா இருப்பாரு, ஒரு லாயரா இருப்பாரு, அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் இருப்பாரு, ஒரு வந்து டெப்டி கலெக்டரா இருப்பாரு, நல்ல ஒரு ஐஏஎஸ் பொசிஷன்ல இருப்பாரு. ஆனா அவருக்கு நம்மளுக்கு உதவ முன் வர மாட்டாரு. காரணம் என்ன? இவர் வந்து பறைய சமுதாயம். இப்ப நம்ம இவருக்கு போயிட்டு உதவ போனோம்னாக்க நம்மளும் பறைய சமுதாயம் நம்ம நினைச்சுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை முன்னேறிய நம்ம சமுதாய மக்கள்கிட்ட பல பேருக்கு இருக்கு. அப்போ இந்த பெயரை வந்து ஒரு ஒரு பாரம்பரியமான பெயர், இது ஒரு தொன்மையான பெயர், இந்த பெயர் வந்து நமக்கு வந்து பெருமை தான், இந்த பெயர்னால வந்து ஒரு இழிவு கிடையாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நீ விதைக்கும் பொழுது என்ன ஆகுனாக்க, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தவர்கள் கீழே வந்து அதாவது 3 நிலையை எடுத்துக்கலாம். நல்லா வந்து படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஹையர் கிளாஸோ போயிட்டாக்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறாங்க. இன்றைய சூழ்நிலையில அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு, நம்ம லோயர் கிளாஸ்ல இருக்கவங்க அவங்க வந்து கை தூக்கி விடணும். அவங்க வந்து ஒரு தொழில் சார்ந்து வந்து முன்னெடுப்பு எடுக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம சமுதாயம் அந்த பக்கத்தில் உள்ளவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கி விடணும். ஸோ இது எப்படி வரும்னாக்க, நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொழுதுதான் இவர் நம்ம தான். அதாவது நம்ம போயிட்டு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதுனால அவங்க நம்ம சமுதாயம் இருந்தாக்க நம்ம சமுதாயம் தெரிஞ்சுட்டா அவங்களோட ஹெல்ப் கேட்கறது ஒரு விஷயம். சமுதாயம் இல்லைன்னு தெரிஞ்சாக்க போயிட்டு கேட்க நம்ம சங்கடப்படுவோம். இப்போ அண்ணன் இருக்கிறாரு, அண்ணன் நம்ம சமுதாயம் எனக்கு தெரியுது, நான் வந்து ஏதாவது ஒரு தாட்கோல போயிட்டு ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணனுக்கு வந்து தாட்கோல நல்லா தெரியும், நான் அண்ணன் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியும். வேற யாரையும் நம்ம சமுதாயம் என்னன்னே தெரியாத போது நம்ம கேட்க போய் சங்கடப்படுவோம். ஸோ இந்த அடையாளத்தை வெளிப்படுத்தும் பொழுது என்ன ஆகுனாக்க, இது நம்ம எல்லாமே ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே தாய் பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு பிணைப்பு உருவாகும். இது எல்லா சமுதாயத்திலும் இன்னைக்கு இருக்குது. ஒரே ஒரு சமுதாயத்தில் மட்டும்தான் இல்லை, அது நம்ம சமுதாயத்தில். அது எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி பேசினாக்க நம்ம பிற சமுதாயத்துக்கு, நம்ம பட்டியல் சமுதாயத்துக்கு வந்து பிரிவினை ஏற்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்னைக்கு அறநெறியர்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருந்தாலும் அவங்க வந்து நாங்கள் ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே ஆதி தமிழர்கள் யாரும் நம்ம தான். நம்மள எல்லாத்தையும் வந்து ஆதி திராவிடர்கள் சொல்லிட்டு அவங்க வந்து ஆதி தமிழர்கள் இருக்கிறாங்க. இதை தாத்தா வந்து அயோத்திதாசர் பண்டிதர் முதல்ல வந்து ஆதி தமிழர்கள்னா நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசா தமிழ் அப்படிங்கிறவங்க இதுலயே நடத்தினார். அதே மாதிரி முதல்ல அம்பேத்கருக்கு வந்து அவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக அவர் பணி நியமனம் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மொழிந்தவர்கள் யார் யாருனாக்க MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசர், இவங்க 2 பேருமே முக்கியமானவர்கள். அகில இந்திய பட்டியலின தலைவராக இருந்தவர் வந்து MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி பிள்ளை அப்படிம்பாங்க. இது மாதிரி நம்மளுடைய பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்ல போனா தந்தை பெரியாரே வந்து அவருடைய மானசீக குருவாக அயோத்திதாசர் தான் எடுத்துக்கிட்டார். இது ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்பேத்கரா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், இவங்க ஏன் இன்னைக்கு வந்து பிற சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடியா இருக்காங்க. இப்படி இருந்தவங்க நம்ம வெளியில கொண்டு போயிட்டு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அவங்களை கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நம்ம சமுதாயம் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அடையாளமிக்க சமுதாயம். அவங்கள வந்து நம்ம தான் வந்து நம்மளுடைய அறியாமையில வந்து
பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து தொழில்குடிகள் அப்படின்னு எங்களை அடையாளப்படுத்துங்க அப்படின்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் வந்து நான் வீர சோழ பறையர் இலட்சணம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தேன். இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வந்துச்சு. நீங்கள் எப்படி சோழர்களை நீங்கள் வந்து உரிமை கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு கேட்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ரெக்கார்டிங்காக நம்ம ப்ரூஃப் கொடுத்தோம். எல்லாத்துக்குமே வந்து ஆவணத்தை நம்ம கொடுத்தோம். இது எல்லாமே வந்து எந்தெந்த கோயிலில் கிடைக்குது அப்படிங்கிற முதல்ல நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி உயிர் தாய்க்கு வந்து நம்மளுடைய சமுதாயம் தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஊரில் போயிட்டு அந்த ஊரில் நம்ம கலாய்வு செய்து பாசாங்கரையில் போயிட்டு நம்ம கலாய்வு செய்து இந்த அறந்தறியர்கள் மக்கள் எந்த நூற்றாண்டுகள் வந்தாங்க, அதற்கு முன்னாடி பூர்வீகமாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நம்ம முன் வச்சுட்டு தான் கடந்த 3 வருஷமும் வந்து முதல் வருஷம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு 144 போடுற அளவுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 250 பேர் இங்கே கூடணும். 2வது வருஷம் வந்து ஒரு சில ஒரு இதனால வந்து அண்ணனால் வர முடியல. என்னுடைய தலைமையில் தான் ஒரு 20 பேர்கிட்ட மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நானும் ஒரு 20 பேர் மட்டும் முன்னேற்பாடு எடுத்து போய் செஞ்சோம். போன வருஷம் அதே மாதிரி வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்து கலந்துட்டு நல்லா எடுத்து பண்ணோம். இந்த வருஷம் வந்து நம்ம வந்து இயக்கம் மட்டும் பண்ணக்கூடாது, இந்த சுற்றி வர உள்ள பகுதிகளில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்மளுடைய ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் கூப்பிட்டு நம்ம வந்து கிராமத்தில் வந்து பேசணும். இது நான் இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து எந்த ஒரு கட்சியோ எந்த ஒரு இதோ அப்படிங்கிறது கிடையாது. இதில் வந்து எல்லா இயக்கமும் வந்து இருக்கணும், எல்லா கட்சியில் உள்ளவங்களும் இருக்கணும். என்னன்னாக்கா நம்ம சமுதாயத்தை வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். சிவகங்கைக்கு வந்தாக்க சிவகங்கையில் வந்து ஒரு 100 கிராமம் இருக்குனாக்க இந்த 100 கிராம மக்களும் வந்து நாளைக்கு ஒரு நல்லது கட்டத்தினாக்க எல்லாரும் ஒன்றா கூடறோம். இப்போ ஒரு 10 கிராமத்தில் உள்ள மக்கள் நம்ம கூடனாலே அது பெரிய ஒரு பார்க்க வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஆனால் அந்த நம்ம சமுதாயத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஒன்று கூடங்கிறதே இல்லை. மித்த சமுதாயத்தில் எல்லாமே வந்து ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து அந்த ஒரு சிவகங்கை மாவட்டம்னா சிவகங்கை மாவட்டத்தில் நீங்களே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மாற்று சமுதாயங்கள் எல்லாமே அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு இதை வச்சுட்டு அதை ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் நம்ம சமுதாயம் மட்டும்தான் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு நம்ம வந்து டச் இல்லாமல் இருக்கிறோம். இந்த ஊருக்கு மானாமதுரையில் இருக்கிறவங்க மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன ஆகுனாக்க ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே தனித்தனி சின்ன 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 குழுக்களாக மாறிடுவோம். கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள்கிட்ட இங்கே இருக்கோம். ஆனால் ஒரு 2 கோடி மக்கள் இருந்தாலும் இந்த மக்கள் 2 கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியல. காரணம் என்னன்னாக்க நமக்குன்னு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட கொடுக்குறாங்க, அது ஒரு தனித்தனியாக தெரியுது. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஒரு இங்கே வந்து ஒரு இது இருக்குன்னா கிடையாது. இன்னொன்று என்னன்னா அரசியல் அதிகாரங்கிறது வந்து எல்லா கையிலுமே இருக்குது, மாற்று சமுதாயம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இன்னைக்கு வந்து உங்க மக்களாக இருக்கட்டும் அல்லது வந்து இங்கே இருக்க முழுத்தர மக்களாக இருக்கட்டும் அவங்க தான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளையும் வந்து ஒரு மெஜாரிட்டியாக இருக்காங்க. காரணம் என்னன்னாக்கா அவங்க தலைவர்களுக்கு அவங்க வந்து பேக் போனாக இருக்காங்க. இப்போ நம்ம தலைவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒன்றியத்தை தாண்டி கூட அவங்க வந்து புரிய கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னாக்கா இந்த சிவகங்கை மாவட்ட செயலாளர் நம்ம மக்களில் ஒருத்தர் போனோம்னாக்க இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பறையர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இவங்க அவங்களுக்கு இவங்க ஓட்டு வங்கி வச்சிருக்காங்க, இவங்க சொன்னாக்க இவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைஸ் ஆகி நமக்கான ஒரு தலைவரை கிடைக்கல. அந்த மாதிரி ஒரு தலைவரை நம்ம எடுக்கும்போது தான் என்ன ஆகுனாக்க இந்த ஊரில் எனக்கு பிரச்சனை இருக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கணும்னு நம்ம கேட்க முடியும். இப்போ தனி தொகுதிகளில் யார் நிற்கிறாங்க, ஏடிஎம்கே கட்சியில் உள்ளவங்க அவங்களுக்கு ஃபேவராக தான் போடுவாங்க. அவங்கள போய்ட்டு நீங்கள் எங்களுக்கு பண்ணுன்னு நம்ம கேட்க முடியுமா? பண்ண முடியாது. இதே இப்போ நம்ம மக்கள் எல்லாமே கொண்டு சேர்ந்து ஒரு 10 கிராமம் இப்போ நீங்கள் ஏன்னா இங்கே நாடாக இருக்குது, இப்போ ஒரு 10 நாடு சேர்ந்து இந்த 10 நாடு சேர்ந்து இவரை தான் நம்ம நிப்பாட்டணும், இவரை தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு இந்த 10 நாடு கொண்டு சேர்ந்து பண்ணுச்சுனாக்கா நாளைக்கு நம்மளுக்கு ஒன்றுனாக்கா அவரை நம்ம கூப்பிட்டு பேசலாம், இவா நாங்கள் தானே அவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட முடியும். இப்போ இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் முன்னெடுக்கணும், நம்ம மக்களை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னொன்று என்னன்னாக்க எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க, ஒரு சட்ட ரீதியாக அணுகுமுறைக்குன்னு அவங்களுக்குன்னு வந்து ஒரு வக்கீல்கள் இருக்காங்க. இப்போ இந்த ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க நம்ம மக்களில் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஹேண்டில் பண்ண முடியும்? யாருக்குமே தெரியாது. ஆனால் இதே சில சமுதாயம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லா தெரியுது. நம்ம மக்களுக்கு